பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இன்றைய தியானத்திற்கு ஏசாயா 49வது அதிகாரம் 3வது வசனம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை மகிமைப்படுத்த விரும்புகிறாரு. உங்கள் மூலமாக தேவன் மகிமைப்பட விரும்புகிறாரு. எப்போ தேவன் மகிமைப்படுத்துவாருன்னு சொன்னால், எப்போ உங்கள் மூலமாக தேவன் மகிமைப்படுவாருன்னு சொன்னால், கர்த்தருடைய திட்டங்களை நோக்கி நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் உங்கள் மூலமாக மகிமைப்படுவார். உங்களை கொண்டு தேவன் மகிமைப்படுவார். சீனாய் மலையில் மோசே ஏறி போனார். ஏறி போய் தேவனுடைய சமூகத்தில் அவர் நோக்கி பார்த்தாரு. அந்த மகிமை அவரை நிரப்புனது. அவர் மலையிலேருந்து கீழே வந்ததுக்கு அப்புறம் கூட தேவனுடைய மகிமை அவர் மேலே காணப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவனோட மகிமை நம்ம மேலே காணப்படணும்னு சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் முன்னேறி செல்லும் பொழுது தேவன் நம்ம மூலமாக மகிமைப்படுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்த தேசத்திலிருந்து தேவன் விடுவித்து கானானை நோக்கி கொண்டு வர்ற அந்த வழியில் பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் அவங்கள மகிமையினால் மூடி வைத்திருந்தார். கானானுக்குள்ளே பிரவேசித்ததுக்கு அப்புறம் தேவனை விட்டு அவங்க விலகி போனனால, புறஜாதி ஜனங்களுடைய சுபாவத்துக்கு தங்களை அவங்க விற்று போட்டதுனால தேவனோட மகிமை அவங்கள விட்டு விலகுது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி தான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இந்த பகுதியில் சொல்கிறாரு, இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் நம்ம மூலமாக மகிமைப்பட விரும்புகிறாரு. எப்போ அப்படின்னா, தேவனுடைய திட்டங்களை அறிந்து நீங்களும் நானும் முன்னேறி செல்லும் பொழுது உங்கள் மூலமாகவும் என்னுடைய மூலமாகவும் தேவன் மகிமைப்படுவார். இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் இழந்து போன மகிமையை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில தர விரும்புகிறாரு. உங்களை தேவன் மகிமைப்படுத்த விரும்புகிறாரு. ஒருவேளை தேவனுடைய திட்டங்களை நோக்கி முன்னேற செல்ல முடியாமல் இருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் எழும்புறதுக்கு தேவனுடைய சமூகத்தில் பலனை கேட்டு தேவனை நோக்கி முன்னேறுவதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிங்க. தேவன் உங்கள் மூலமாக மகிமைப்பட்டு உங்களை மகிமைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.